அடுத்த பதியத்துக்கு போகலாம். இது தலத்தை பற்றிய பதிகம். மேலே பாடினது கோயிலை பற்றிய பதிகம், இது தலத்தை பற்றி பாடுகிற பதிகம். வண்டிரிய விண்டமலர் மல்கு சடை தாழ. விண்டமலர்னா மலர்ந்த மலர்னு அர்த்தம், வில்லுதல்னா மலர்தல். வண்டுகள் மொய்த்து கொண்டுக்கின்றன, அது வரும், தேனருந்தும், அப்புறம் நீங்கும், அப்புறம் வரும், அதுதான் வண்டிரிய. வண்டிரிய விண்டமலர் மல்கு சடை தாழ விடை ஏறி பண்டு எரி கை கொண்ட பரமன் பதியது என்பர். பண்டு அந்த ஊழி காலத்தில், போன ஊழி எப்போ நடந்ததுன்னு யாருக்கு தெரியும்? அதனால் பண்டு எரி கை கொண்ட பரமன் பதியது என்பர். அதன் அயலே நண்டு இரிய நாரை இறை தேர வரைமேல் அருவி முத்தம் தெண்டிரைகள் மோத விரி போது கமழும் திருநல்லூர். இந்த 2 வரியும் தலத்தினுடைய வர்ணனை சொல்லுகிறதுங்க. வயலில் நண்டு இருக்கிறது, நாரை இருக்கிறது. நாரையை பார்த்தா நண்டு பயந்துட்டு ஓடுது. நண்டு இரிய நாரை இறை தேர வரைமேல் அருவி முத்தம் தெண்டிரைகள் மோத, முத்துக்களை அலையினாலே எடுத்து வீசுகிறது. விரி போது கமழும் திருநல்லூரை. பல்வளரும் நாகம் அரையார்த்து. பல்வளரும் நாகம், நச்சு பல்லுடைய நாகம். பல்வளரும் நாகம் அரையார்த்து வரைமங்கை ஒரு பாகம் மல்வளர் புயத்தில் அணைவித்து மகிழும் பரமனிடமா. ஒரு பாகம் பாம்பு, இன்னொரு பாகம் அம்பிகை, இப்படி 2 கொண்டிருக்கா. சொல்வளர் இசைக்கிழவி பாடி மடவார் நடமது ஆட செல்வ மறையோர்கள் முறையேத்த வளரும் திருநல்லூர். அந்த திருநல்லூரில் வேதியர்கள் முறையாக மறையோதி வழிபாடு செய்கிறார்கள். மாதர்கள் இசையோடு கூடிய பாடலை பாடி ஆடி வழிபாடு செய்கிறார்கள். இசை பாடுதலும் ஆடுதலும் உபசாரத்தில் ஒரு வகை. பெருமானுக்கு பூஜை முடிஞ்ச பிறகு உபசாரத்தில் வாத்தியம் வாசிக்கிறவங்க அவங்க பாட்டை வாத்தியம் வாசிட்டு போவாங்க, வாய்ப்பாட்டு பாடுறவங்க வாய்ப்பாட்டு பாடிட்டு போவாங்க. பின்னால் நாடகம் மகளிர்கள் குழு கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கும். இதெல்லாம் அவனுடைய வழிபாட்டில் உபசாரத்தின் வகைகளில் ஒன்று. செல்வ மறையோர்கள் முறை ஏத்த வளரும் திருநல்லூரில் நீடு வரை மேறு வில்லதாக, மேருமலையை வில்லாக கொண்டான். நிகழ் நாகம் அழல் அம்பால் கூடலர்கள் மூவெயில். கூடலர்கள்னா பகைவர்கள், அவர்களுடைய மூவெயில் 3 மதில்களை எரித்த குழகன். குழகன்னா இளமையானவன் அப்படின்னு அர்த்தம். குலவு சடைமேல் ஏடுலவு கொன்றை புனல் நின்று திகழும் நிமலனிடமா. ஏடுலவு கொன்றையும் புனலும், புனல்னா கங்கை, நின்று திகழும் நிமலனிடமாம். சேடுலவு தாமரைகள் நீடு வயல் ஆறு திருநல்லூரி. கருகுபுரி மிடரர். மிடரர் கழுத்துடையவர், கரிய கழுத்து, நெஞ்சு உண்டதுனால. கருகுபுரி மிடரர் கரிகாடர் எரிகை அதனில் ஏந்தி. கையதனில் எரியேந்தி, எரிகை அதனில் ஏந்தி, கையதனில் எரியேந்தி மாற்றி அடிச்சு. அருகு வரு கரியின் உரி அதளர். அதளர், அதழ்னா தோல், அதளர் தோலினை உடையவர். எத்தகைய தோல் அது? கரியிலே இருந்து, யானையிலே இருந்து உரித்தெடுக்கப்பட்ட தோல், அதாவது கரியின் உரி அதளர். அருகு வரு கரியின் உரி அதளர் பட அரவர். அரவர் பாம்பினை உடையவர். அருகுவர பக்கத்திலே வருகின்றது, அதாவது பகைத்து அழிப்பதற்கு இவனை நோக்கி வருதல்லவா, அப்படி வருகின்ற யானையை உரித்து அதன் தோலை போர்த்து கொண்டார். கஜசம்மார மூர்த்தி. அருகுவரு கரியின் உரி அதளர் பட அரவர். படத்தை உடைய பாம்பை கச்சாகவும் ஆபரணங்களாக அணிந்தார். அரவை அணிந்தவன் அரவன் அப்படின்னு சொல்றார். அரவர் இடம் வினவில் முருகு விரி பொழிலின். முருகன மனம், மனம் விரிகின்ற, வாசனை விரிகின்ற பொழிலிலே மனம் நார வாசனை தோன்ற மயில் ஆல, மயில் கூவ மரம் ஏறி திருகு சினமந்தி கனி சிந்த. அந்த கனியிலிருந்து தேன் ஒழுகுகிறது. மது வார் திருநல்லூர். வாறுதல் ஒழுகுதல் அப்படின்றது. இதெல்லாம் இயற்கை வர்ணனைங்க. பொடிகொள் திரு மார்பர். பொடி கொடிரு மார்பர்னு இருக்கும். பொடிகொள் திரு மார்பர். எள்ளு தீ ரெண்டும் சேர்ந்தா டீ ஆகிடும். அந்த டீயை எள்ளு தீ என்று 2ஆக பிரிக்கும். பொடிகொள் திருமார்பர் புரிநூலர் புனல்
பொங்கு அரவு தங்கும் முடிகொள் சடை தாழ. முடிகொள் சடை, அந்த முடிகொள் சடையில் என்னென்ன இருக்குது? புனல் இருக்குது, பொங்கு அரவு இருக்குது. பொங்கு அரவுனா சினமிக்க அரவுன்னு அர்த்தம். பொங்குதல் சினத்தல். பொங்கரவு தங்கும் முடிகொள் சடைதாழ விடையேறும் முதலாளர். இறைவனுக்கு பேர் வச்சுக்கா பாருங்க, முதலாளர். முதற்பொருள், அவன் தான் முதற்பொருள், மற்றவங்களாம் அடுத்தது தான். முதலாளர் முதற்பொருள். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், அவன் முதற்பொருள்னா ரெண்டாவது பொருளாக இருக்கிறவங்க யார்? ஆன்மா. மூணாவது பொருளாக இருக்கிறவங்க யார்? பசு, இது பாசம். இவன் முற்றறிவு முதற்பொருள், ஆன்மா சிற்றறிவு, அதுக்கு அடுத்தது பாசம் அறிவே இல்லாது. அப்போ முதலாளர், முதல்வன் என்று நாம் சொல்கிறோமில்ல, அதான் முதலாளருங்கிற பேரால் சொல்லியிருக்கார். முதலாளர் அவர் இடமாம் இடிகொள் முழ ஓசை. இடி போல முழவு என்பது வாத்தியம். அந்த முழக்குகிற பொழுது இடி ஓசை போல சப்தம் கேட்குதான். இடிகொள் முழவு ஓசை எழிலார் செய் தொழிலாளர். வாத்தியம் வாசிக்கிற தொழிலாளர்கள் முழவு வாசிக்கிறாங்க, அது இடியொலி போல இருக்குதான். அந்த இடியொலியோ போன்ற முழவோடு கூடி விழா நடக்கிறது. விழ மல்க. விழா என்பது விழ என வருது. விழவு என்று வரும், விழ என்று வரும். விழ மல்க. விழ என்பது திருவிழா, விழுந்து போக அர்த்தம் பண்ணக்கூடாது. விழ, விழவு, திருவிழா. மல்க செடிகொள் வினை அகல மனம் இனியவர்கள் சேர் திருநல்லூர். திருநல்லூரில் யார் போய் சேர்றாங்க? மனம் இனியவர்கள் போய் சேர்ந்தாங்க. எதுக்காக போய் சேர்ந்தாங்க? வினையகல சேர்ந்தார்கள். எத்தகைய வினை? செடிகொள் வினை. செடி என்பது குற்றம், குற்றம் பொருந்திய வினை. செடிகொள் வினை அகல மனம் இனியவர்கள் சேர் திருநல்லூரே. புற்றரவர் நெற்றியோர் கண் ஒற்றை விடை ஊர்வர். புற்றரவர், புற்றிலே இருக்கின்ற பாம்பினை அணிந்தவர். புற்றரவர் நெற்றியோர் கண், நெற்றியிலே ஒரு கண்ணுடையவர். ஒற்றை விடை ஊர்வர், அதாவது ஒரு உழவன்னு சொன்னால் அவன் உழுதொழில் பண்ணுறதுக்கு ஏர்கள் நிறைய இருக்கும். ஒரு 2-3 கலப்பையாவது வீட்டில் இருக்கணும். அந்த கலப்பை கட்டி உழறதுக்கு 2-3 ஜோடி எருதாவது இருக்கணும். சில பேர் ரொம்ப வறியவராக இருப்பாங்க, கொஞ்சமாக நிலம் இருக்கும், ஒரே ஒரு கலப்பை வச்சுருப்பாங்க. அந்த ஒரே ஒரு கலப்பை கட்டி உழறதுக்கு ஒரு ஜோடி எருது வச்சுருப்பாங்க. அந்த ஒரு ஜோடி எருது வச்சுருந்தாலே ரொம்ப தரிசனம் பிடிச்சவன்னு அர்த்தம். இவனுக்கு ஒரு ஜோடி எருது கூட இல்லை, ஒரே ஒரு எருது இருக்குது, ஒற்றை எருது. ஒரு எருது வச்சுக்கிட்டு என்னையா பண்ணுவே நீ அப்படின்னு சொல்லி அவனை கேட்குற மாதிரி வேடிக்கை பாரு. ஒற்றை விடை ஊர்வர். அதனால் இவனுக்கு உழவு தொழில் கூட செய்ய முடியாதுங்க. வேணா அது மேலே ஏறி சவாரி பண்ணிகிட்டு இருக்கலாம், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ தரித்திரம் பிடிச்சவன் அப்படி சொல்ற. ஓரேர் உழவன்னு ஒரு பாட்டு, அது வறுமை மிகுந்தவனுக்கு அப்படி சொல்லி ஓரேர் உழவன் போல அப்படின்னு. இவனுக்கு ஒரு ஏரும் இல்லை, ஒரு ஜோடிய எருதும் இல்லை, ஒரே ஒரு எருது மட்டும்தான். ஒற்றை விடை ஊர்வன் அடையாளம் சுற்றம் இருள் பற்றிய பல்பூதம். அவனுக்கு என்ன அடையாளம் கேட்டால் அவனை சுற்றி பூதங்கள் இருக்கும். இருள் பற்றிய பூதம், பல்பூதம். ஆனால் நல்ல இசைப்பாடும், கருகருன்னு இருக்கும், ஆனால் நல்ல இசைப்பாடும். இசைப்பாட நசையாலே கற்ற மறை உற்றுணர்வர் பற்றலர்கள் முற்றும் எயில் மாள செற்றவர். நசையாலே எயில் மாளச் செற்றவர் கற்ற மறை உற்று உணர்வர் பற்றலர்கள் முற்றும் எயில் மாளச் செற்றவர். பற்றலர்கள்னா பகைவர்கள் அர்த்தம். அவர்களுடைய எயில் முற்றும், 3 எயிலும் 3 மதிலும் முழுவதும் அழியும்படியாய் செற்றவர். இருப்பிடம் நெருக்கு புனலார் திருநல்லூர். இருப்பிடம் திருநல்லூர். எத்தகைய திருநூல்லாம்? புனலார் திருநல்லூர். புனல் தான் நெருக்கு புனல். நெருக்கு புனல் தான் வேகமாக வந்து மோதி செல்லுகின்ற புனல். கொஞ்சமாக வந்தால் அப்படியே சலசலன்னு ஓடிட்டு இருக்கும், வேகமாக வந்தால் தள்ளிட்டு போகும். அதனால் நெருக்கு புனலார் திருநல்லூர் என்று சொல்லி. நீ ஒரு காலத்தில் நெருக்கு புனல்லாம் வருமா? மழையே பெய்ய மாட்டேங்குது, எல்லா பக்கத்துலேயும் தண்ணி பஞ்சம். அந்த பக்கத்தில் இருக்க அந்த பக்கத்தில் இருக்கலாம் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். நமக்கு வர்ற தண்ணியெல்லாம் அவன் திருப்பிக்கிறேன் அப்படிங்கிறான். அவனை கேட்டால் எங்களுக்கு வர்ற தண்ணியை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறான். இப்போ தண்ணிக்கு போடுற சண்டையே பெரிய சண்டையாக போச்சு. அவர் எங்கே நெருக்கு புனல் வரப்போகுது? பழைய காலத்தில் கண்ணை மூடிட்டு பாடிட்டாங்க, தமிழ்நாடு பஞ்சமில்லாத நாடு, மழை பெய்யாவிட்டாலும் காவிரி வந்துடும், காவிரி வந்துதானே நமக்கு வயல் விளைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தானுங்க. இப்போ மழை பெஞ்சாலும் கூட காவிரி வராது.
அப்புறம் எங்கே நெருக்கு புனல் வரப்போகுதுங்க பாருங்க. பொங்கரவர் அங்கமுடன் மேலணிவர். உடல் மேலணிவர் உடன் மேலணிவர்னு வரும். உடல் என்பது இல்லு, இந்த மேல் என்பது மானா வந்தால் என்னென்ன மாறிடும். நான் படிக்கிற பொழுது பிரித்து படித்தேன், உடல் மேல் அணிவர் அப்படின்னு சொல்லி. அங்கம் எலும்பை உடல் மேல் அணிவர். ஞாலம் இடு பிச்சை தங்க அரவமாக உழிதந்து. ஞாலம் இடு பிச்சை, உலகத்தில் இருக்கிறவங்க இடுகின்ற பிச்சை, அந்த பிச்சைக்கு இவன் சப்தம் போட்டு அம்மா சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டுக்கிட்டு. தங்க அரவமாக உழிதந்து. அரவம் என்பதுக்கு ஓசைன்னு பேர், மெல்ல கேட்குறது, அதுக்கு ஓசை. தங்க அரவமாக உழிதந்து. உழிதன திரியறது, இங்கே அங்கேயும் இந்த வீட்டில் கொடுப்பாங்க கேட்குறது, அப்புறம் இதை விட்டு அந்த வீட்டில் கொடுப்பாங்க. இதுக்கு தான் உழிதறுதல் அப்படின்னு பேர். உழிதந்து மெய் துலங்கிய வெண்ணீற்ற கங்கை அரவம் விரவு திங்கள் சடை அடிகளிடம் வினவில். அவனுடைய சடையில் என்னென்ன இருக்குது? கங்கை இருக்குது, அரவம் இருக்குது, திங்கள் இருக்குது, எல்லாம் கலந்து இருக்குது. விரவுதல்னா கலத்தல்னு அர்த்தம். எல்லாம் கலந்துருக்குன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒன்றோட ஒன்று கலந்து நிற்காத பொருள் அவை. கலந்து நிற்காத பொருள் கலந்துருக்கு. அரவமும் திங்களும் கலந்து நிற்குங்களா? சந்திரனை பார்த்தா பாம்பு விழுங்கிடலான்னு நினைக்கும், பாம்பை பார்த்தா சந்திரன் பயந்துட்டு ஒரு பக்கம் ஒதுங்கிடலாம்னு நிற்கும். அவனுடைய சடையில் எல்லாம் ஒன்றா கலந்துருக்குது அப்படின்னு சொல்கிறார். கங்கை அரவம் விரவு திங்கள் சடை அடிகளிடம் வினவில் செங்கையல் வதி குதி கொள்ளும் புனல் ஆர் திருநல்லூரே. ஏறு புகழ் பெற்ற தென் இலங்கையவர் கோனை. ஏறு புகழ், நாள்தோறும் நாள்தோறும் வளர்கிற புகழ், அதனால் ஏறு புகழ். ஏறு புகழ் பெற்ற தென் இலங்கையர் கோனை அருவரையில் சீறி அவனுக்கு அருளும் எங்கள் சிவலோகன் இடமாகும். கூறும் அடியார்கள் இசைபாடி வலம் வந்து அயரும் அருவி சேறு கமரான அழிய திகழ் திருநல்லூரே. அயரும் அருவி, ஒழுகுகின்ற அருவி, அயரும் அருவி சேறு கமரான அழிய திகழ்தரும் திருநல்லூர். சேறு, அந்த அருவியினால் உண்டான சேறு, அந்த சேற்றோடு கூடி அந்த அருவி போகிறது. அந்த தண்ணீர் வயலில் பாயுது. வயல்லாம் கமராக இருக்குது. கமர்னு என்னென்னா வெடித்து போன நிலம் இருக்குதுல்ல, அதுக்கு கமர்னு பேர். அந்த வெடித்த நிலத்தில் இந்த சேரோடு கூடிய தண்ணீர், ஆற்று நீர் பாயிற பொழுது அந்த வெடிப்புகள்லாம் அடைஞ்சு போகுது. அதை சொல்கிறார், கமரான அழிய. அழியன்னா அடைபட்டு போக. கமருங்கிறது வெடிப்பாக இருக்குது, அதில் இந்த சேறு போய் பாஞ்சுதானா அடைபட்டு போகுது. சேறு கமரான அழிய திகழ்தரும் திருநல்லூரே. மாலும் மலர்மேல் அயனும் நேடி அறியாமை எரியாய கோலமுடையான் உணர்வு கோதில் புகழான் இடமதாகும். 4 மறை அங்கம் முதல் 6, 4 மறை 6 அங்கம், எரி 3 தழல் ஓம்பும் சீலமுடையார்கள் அந்தணர்கள். 4 மறை தெரிந்தவர்கள், 6 அங்கம் உணர்ந்தவர்கள், முத்தி ஓம்புபவர்கள். அதை சொல்கிறார். 3 தழல் ஓம்பும் சீலமுடையார்கள் நெடுமாடம் வளரும் திருநல்லூரே. கீரும் உடை கோவணம் இலாமையில் ஒலோவிய தவத்தர். சமணர்களை சொல்கிறார், அவர்கள் உடையின்றி இருப்பவர்கள். முழு ஆடை இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, கிழித்த கோவணமாவது அணிய மாட்டார்கள் என்றால் அதுவும் அணிய மாட்டார்கள். அதை சொல்கிறார். ஒலோவிய தவத்தர். தவத்தர் தவமுடையவர்கள். ஒலோவியங்கிற சொல்லு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒல் ஓவியன் பிரித்து, ஒல் என்பது ஒலித்தல் என்னும் தொழிலை உணர்த்துகின்ற பகுதி. ஒலித்தல்னா துவைக்கிறது, துணி துவைக்கிறோமில்ல, அதுக்கு ஒலித்தல்னு பேர். திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்தில் தேரொலிக்க மாவொலிக்கும் புகழ் காஞ்சி ஊரொலிக்கும் பெருவண்ணார் என ஒன்னா உரிமையினார். அங்கே ஊரொலிக்கும் பெருவண்ணார். ஒலித்தல்னா ஊருக்காக ஊரொலிக்கும் பெருவண்ணார். அந்த ஒலித்தல் தான் துவைக்கிறது. அவங்க துணியை கட்டுறதில்லை, அதனால் துவைக்கிற தொழிலே அவங்களுக்கு கிடையாது. அது ஒல் ஓவிய தவத்தர், துவைத்து கட்டுகின்ற தொழிலை நீங்கிய தவத்தினை உடையவர்கள். இப்படி ஒரு பொருள். இது கந்தசாமி பிள்ளை பண்ணது. இது 3ஆம் திருமுறை தானே? ஆமாம், கந்தசாமி பிள்ளை உரை. இன்னொன்று உலோவிய. உலோவியன்னா இந்த கஞ்சத்தனம் பண்ண அப்படின்னு அர்த்தம்.
நம்ம சொல்லுவோம், சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, ஏன் நிறையா சம்பாதிக்கிறாயா, நல்ல துணி கூட கட்டுறது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு கஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலோவிய துணி கட்டுறது கூட கஞ்சத்தனம் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு ஒரு பொருள். அப்போ அது உலோபம் என்ற சொல்லு, உலோபித்த என்பது உலோவிய என்று வந்தது அப்படின்னு சொல்லி 2 வகையாக பொருள் பண்ணலாமுங்க. கன்சான் பிள்ளை பண்ண பொருள் ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. உலோவிய தவத்தர் பாரும் உடல் மூடு துவர் ஆடையர்கள் வேடம் அவை பாரேல். அதாவது சமணனும் தவசி தான், பௌத்தனும் தவசி தான். தவமுடையவர்கள் அதற்கென்று சில வடிவத்தை வைத்துக் கொள்வார்கள், அதற்கு வேடம் என்று பெயர். சமணனுடைய தவ வேடம் உடை இல்லாமல் இருக்கிறது, பௌத்தனுடைய தவ வேடம் உடம்ப முழுவதும் போர்த்து கொள்வது. இந்த வேடமெல்லாம் உங்களுக்கு வேடம் இல்லை. அப்போ சமணனுடைய தவ வேடமும் வேடம் இல்லை, பௌத்தனுடைய தவ வேடமும் வேடம் இல்லைன்னா எதுதான் வேடம்? அது ஒன்று இருக்குதுல்ல. அப்போ நம்ம சைவன் அரை ஆடை ஒன்று மட்டும் உடுத்திக்கிறான் பாருங்க, அது உடம்பில் திருநீர் பூசிக்கிறான் பாருங்க, அது மார்பில் உருத்திரா கணிந்து கொள்கிறாரு, அது இதுதான் வேடம். அந்த வேடம் தான் நம்ம அப்பர் சுவாமிகளுடைய வேடம். அப்பர் சுவாமிகள் ஊரை விட்டு நாட்டை விட்டு எங்கும் தனியாக ஓடிடல, ஊருக்குள்ளே தான் இருந்தார், நாட்டுக்குள்ளே தான் இருந்தார், கோயிலாக போய் கும்பிட்டார். அவர் தான் உண்மையான தவசி. நம்ம தவம் பண்ணோம்னா இங்கே காட்டுக்கு போயிடணும், பாறையில் தங்கியிருக்கணும், குகையில் தங்கியிருக்கணும்னு நினைக்கிறோம். அவருடைய வேடம் தான் உண்மையான வேடம். அதுதான் இங்கே சொல்கிறார், இந்த வேடத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். வேடம் அவை பாரேல். பாரேல்னா என்ன அர்த்தம்? இது ஒரு பெரிய சிறப்புடையது என்று சிந்தித்து பார்க்க வேண்டாம், நமக்கு வேறு வேடம் இருக்கிறது. அந்த வேடம் தான் திருநாவுக்கர சுவாமிகளுடைய வேடம். திருநாவுக்கர சுவாமிகளுடைய வேடத்தில் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப ஒன்றி போனேன். நான் இதுவரைக்கும் சிவவேடம்னு மனசில் எதையோ நினச்சிட்டு இருந்தேன், அது கண் எதிர பார்த்ததில்லை. உங்களை பார்த்த பொழுது தான் சிவவேடம் என்பது இன்னது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னு அப்பர் சுவாமிகளை செஞ்சது போது சொன்னார் அவர். வேடம் அவை பாரேல் ஏறும் மடவாளோடு இனிது ஏறி. மடவாளோடு ஏறும் இனிது ஏறி அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். ஏறும் என்பது மடவாளோடு கூட்ட வேண்டாம், ஏறும் ஏரி அதை கூட்டிங்க. ஏறும் மடவாளோடு இனிது ஏறி முன் இருந்த இடம் என்பர் தேரு மன வாரமுடையார். தேரு மன வாரம். தேரும் மனம்னா தெளிந்த மனம். அந்த தெளிந்த மனத்தில் வாரம் உடையார், அன்பு உடையார். வாரம் என்ற சொல்லுக்கு அன்பு என்பது பொருள். அன்பு என்பது எங்கே வரும்? தெளிந்த மனத்தில் வரும். என்னவென்று தெளிந்த மனம்? சிவபெருமானே முழுமுதற் கடவுள், அவனே ஆன்ம வர்க்கத்தினருக்கு உதவி செய்கின்றான், அவன் நாம் கேட்காமலே உதவி செய்கின்றான் அப்படின்னு தெளியணும். அது தெளிந்தால் அவன் மேலே அன்பு வரும். அதனால் தேரும் மன வாரமுடையார், தெளிந்த மனத்திலே அன்பு நிகழ்கின்ற அடியவர்கள். தேரு மன வாரமுடையார் குடி செய்யும். குடி செய்தல் என்பது அவனுக்கே நாம் அடிமை என்று நிற்பது, அதுதான் குடி செய்தல் அப்படின்ட்டு. இன்னொன்று, அத்தகைய அடியவர்கள் அவர்கள் பிறந்த குடியை உயரச் செய்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு குடி செய்தல். திருக்குறளில் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும் அப்படின்னு சொல்லி. குடி செய்தல் அப்படின்னா என்னன்னு கேட்டால், தாங்கள் பிறந்த குடியை உயரச் செய்தல். ஒரு குடும்பத்தில் ஒரு புதல்வன் பிறந்தானா அவன் என்ன நினைக்கவானோ, நம்ம குடும்பம் இவ்வளவு பெருமையுடையது, அந்த குடும்பத்தை நம்முடைய வாழ்நாளில் இன்னும் கொஞ்சம் உயர்த்த வேண்டும், அந்த பெருமையை இன்னும் கொஞ்சம் ஓங்க செய்ய வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணி கொண்டு போகணும். அப்படி எவன் முயற்சி பண்ணுகிறானோ அவனுக்கு தெய்வமும் கூட இவன் நல்ல தொழிலில் முயற்சி பண்ணுறான், நாமும் இவனுக்கு கொஞ்சம் துணை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலை செய்கிறான்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி மடி தற்று. மடினா ஆடை, தற்றுனா உடுத்தின்னு அர்த்தம். இறுக உடுத்தி கொண்டு வேலையில் போகிறவன் நல்லா ஆடல் பாடலாக வேட்டி கட்டிட்டு போக முடியாது இல்லையா, அது மாதிரி தெய்வம் மடி தற்று தான். அப்போ குடி செய்யும் என்பதுக்கு அந்த அடியவர்கள், நாமெல்லாம் நினைப்போம், இவன் ஏன்டா அந்த குடும்பத்தில் பிறந்தான், சன்னியாசியாக போய் குடும்பத்தையே கெடுத்துட்டானே அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை, சன்னியாசியாக போய் தான் அந்த குடும்பத்தை அவன் உயர்த்தினான். இப்போ அப்பர் சுவாமிகள் பக்தி நெறியில் நின்றார். பக்தி நெறியில் நின்றதுனால தான் அவர் பிறந்த குடிக்கு ஒரு பெருமை. புகழனாரால் இருந்த பெருமையை காட்டிலும், திலகவதியாரால் இருந்த பெருமையை காட்டிலும் அப்பர் சுவாமிகளால் அந்த குடிக்கு மிக பெருமை தோன்றிட்டு இல்லையா. அந்த மாதிரி குடி செய்தல் என்று அர்த்தம். இப்போ குடி செய்தல் என்பதுக்கு 2 பொருள் சொல்லியிருக்கேன். முதல்ல குடி செய்தல் என்பது
சிவபெருமானை தனது குழுவாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அடிமை செய்வது, அதுக்கு ஒரு குடி செய்தல் அப்படின்னு. இன்னொன்று, தனது குடியை உயரச் செய்யும் அடியவர்கள். அவன் சிவனடியாராய் போய்விட்டான் என்பதற்காக அந்த குடும்பம் கெட்டு போயிடலை, அதுதான் சொல்கிறார். குடி செய்யும் அடியவர் திருநெல். திரைகள் இருகரையும் வரி பொன்னி நிலவும் திருநல்லூர் மேல், இரண்டு பக்கத்திலும் திரைகள் மோதி வருகின்ற கரையை உடைய பொன்னி. பரசு தரு பாணியை, பரசு மழு என்ன ஆயுதம், அதை ஏந்தி இருக்கின்ற கை, பாணின்னா கை, பரசு தரு பாணி. சக்கரபாணி சாரங்கபாணின்னு சொல்கிறோம்ல, சாரங்கபாணின்னா வில்லேந்திய கையை உடையவன் அர்த்தம். திருமால் ஏந்தி இருக்கிற வில்லுக்கு சாரங்கம்னு பேர், சாருங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் சாரங்கம்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவன் கையில் சக்கரம் ஏந்தி இருக்கான், அதனால் சக்கரபாணி சாரங்கபாணி அப்படின்னு சொல்லிக்கிறது. கோதண்டபாணியும் அதுதான். கோதண்டம்னா வில்லு, வில்லேந்திய கையை உடையவன் கோதண்டபாணி. அந்த மாதிரி பரசுதரு பாணியை நலத்திகள் செய் தோணிபுர நாதன் உரைசை தமிழ் ஞான சம்பந்தன் இசை மாலை மொழிவார் போய் விரைசை மலர் தூவ விதி பேணு கதி பெறுவாரி. ஒரு ரொம்ப நயமாக சொல்லி வச்சிருக்கிறார். சம்பந்தன் இசை மாலை இதான் அந்த பதிகம். மொழிவார்கள், இப்போ நாம் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மொழிவார்கள் போய் கதி பெறுவார். என்ன கதி பெறுவார்கள்? ஒரு அடையாளம் சொல்லியிருக்கிறார் பாருங்க. விரைசை மலர் தூவ விதி பேணு கதி பெறுவார். விதி பேணு கதி, பிரம்மனாலும் தொழப்படுகின்ற கதியை பெறுவார். விதி என்பதுக்கு பிரம்மன் அர்த்தம். அப்போ சிவனடியார்கள் சிவபூஜையின் பலனாக பிரம்ம விஷ்ணுக்களாலும் தொழப்படுகின்ற பெருமையை அடைவார்கள் அப்படின்னு அர்த்தம். அதை விதி பேணும். விதி எப்படி பேணுவான்? விரைசை மலர் தூவி பேணுவான். அப்போ அவன் எப்படி இவனை விரைசை மலர் தூவான் அப்படின்னு கேட்டால், சிவனடியார்கள் சிவமே என்பது திண்ணம் இல்லைங்களா? ஆக எப்போ மாணிக்க வாசகர் அறிவால் சிவமே என்பது திண்ணம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாணிக்க வாசகர் சிவம் என்று சொன்னால், பிரம்ம விஷ்ணுக்கெல்லாம் மாணிக்க வாசகர் என்ன பண்ணுவாங்க? சிவமாகவே கருதி வழிபடுவார்கள். அதுபோல் திருஞான சம்பந்த பதிகரத்தை ஓதுபவர்கள் சிவ சம்பந்தம் உடையவர்களாய் சிவன் அடியவர்களாய் இருப்பார்களாகையினாலே அவர்களை சிவனென்றே கருதி பிரம்மா முதலியவர்களும் வழிபடுவார்கள். அதை கொஞ்சம் நயமாக சொல்லி வச்சுக்கிறார். பிரம்ம பதவிக்கு மேலான பதவி கிடைக்கும் அப்படின்னா சிவமாகவே இவர்கள் ஆய்விடுவார்கள். பிரம்மா முதலியவர்கள் இவர்களை சிவனென்றே கருதி வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்லி வச்சுட்டார். அதனால் தொடர் ரொம்ப அருமையான தொடருங்க. விரைசை மலர் தூவ விதி பேணு கதி பெறுவார் அப்படின்னு சொல்லி.